பாறையூரும் பார்த்தந்தன் தேரையூரும் பார்த்தசாரதி பெருமானுடைய சன்னதியில் இப்போது இருக்கிறோம். ஸ்ரீரங்கத்திலே ஒரு பக்கத்தில் லோகாச்சாரியரான பிள்ளை லோகாச்சாரியருடைய சன்னதி, மற்றொரு பக்கத்தில் ஜெகதாச்சாரியரான ராமானுஜருடைய சன்னதி, நடுவிலே கீதாச்சாரியரான பார்த்தசாரதி எம்பெருமானுடைய சன்னதி. ராமானுஜர் சன்னதிக்கும் பிள்ளை லோகாச்சாரியருடைய சன்னதிக்கும் நடுவிலே அமைந்துள்ளது பார்த்தசாரதி பெருமானுடைய சன்னதி. திருவரங்கத்தில் பார்த்தசாரதி எப்படி வந்து சேர்ந்தார்? இவர் திருவல்லிக்கேணியிலே வந்தோ நின்று கொண்டிருந்தார், குருக்ஷேத்திரத்திலே வந்தோ தேரை ஊர்ந்து கொண்டிருந்தார். அவர் எப்படி இங்கு வந்தார் என்று தோன்றும். பதரிகாசிரமத்தில் தானே நாராயணனாகவும் தானே நரனாகவும் திருமந்திரத்தை வெளியிட்டருளினான் எம்பெருமான். குருக்ஷேத்திரத்திலே தான் கீதாச்சாரியனாகவும் அர்ஜுனனை சீடனாகவும் கொண்டு கீதையே வெளியிட்டருளினான். விஷ்ணு லோகத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கு ஸ்ரீமன் நாராயணன் துவய மகாமந்திரத்தை உபதேசித்தான். இந்த 3 மந்திரங்களையுமே, அதாவது திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் ஆகிய 3ஐயுமே திருவரங்கத்தில் ஸ்ரீ ரங்கநாதன் தான் ஸ்ரீ ரங்கநாயகிக்கு உபதேசித்ததாக மரபு கூறுகிறது. ஆகையாலே இந்த திவ்யதேசமே சரமஸ்லோகம் பிறந்த இடம்னு சொல்லலாம், கீத பிறந்த இடம்னு சொல்லலாம். ஆக இத்திருத்தலத்தை பார்த்தசாரதி எம்பெருமான் அருகில் அர்ஜுனனோடு சேவை சாதிக்கிறார். உள்ளுக்குள்ள மூலமூர்த்தியை சேவித்தோம் என்னால், மூலமூர்த்தி நின்ற திருக்கோலத்தில் பார்த்தசாரதி, பக்கத்திலே தேரிலே அர்ஜுனன் கைகூப்பி கண்ணனிடத்தில் அர்த்தங்களை கேட்டு கொண்டிருக்கிறான். தேர் சக்கரங்களோட சேவிக்கலாம். அதற்கு முன்னே பக்கவாட்டிலே பதரிகாசிரமத்தில் இருக்கிற நரநாராயண பெருமானும் மூலமூர்த்தி வடிவத்திலே சேவை சாதிக்கிறான். இனி நாம் இப்போது உற்சவமூர்த்தியை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். 4 திருக்கரங்களோட மேல் 2 திருக்கரத்தில் கதையையும் பத்மத்தையும் தரித்து கொண்டு, கீழ் 2 திருக்கரங்களிலே சங்க சக்கரங்களை மாற்றி பிடித்துக் கொண்டு, வலக்கையிலே சங்கத்தையும் இடக்கையிலே சக்கரத்தையும் பிடித்துக் கொண்டு எல்லாருக்கும் அருள் பாலித்துக் கொண்டு எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். வலக்கையிலே சக்கரத்தை பிடித்தார் என்னால் அதை கொண்டு அழிக்கவும் முற்படலாம். ஆனால் இடக்கையில் சக்கரத்தை பிடித்தபடியாலே இது உபதேசத்துக்குன்னு ஏற்பட்ட அவதாரம். வலக்கையில் ஏன் பாஞ்சஜன்யம் வந்தது? அந்த கையாலே தான் சங்கத்தை எடுத்து வைத்து பாஞ்சஜன்யம் ரிஷிகேசா தேவதத்தன் தனஞ்சயா என்ன கீதையிலே பார்த்தா போலே ஊதினான் அல்லவா? ஊதுவதற்கு வலது திருக்கையிலே வந்திருக்க வேண்டும். உக்ரம் வேண்டானது சக்கரத்தை இடது திருக்கையிலே. அடியார்கள் எல்லாருக்கும் ஓங்காரமாகிற பிரணவத்தினுடைய ஒலி கேட்கட்டும் என்று பாஞ்சஜன்யத்தை வலது திருக்கையிலே பிடித்து கொண்டு பார்த்தசாரதி எம்பெருமான் இந்த சன்னதிக்குள்ளே சேவை சாதிக்கிறார். இந்த எம்பெருமானுடைய சன்னதிக்கு வந்துட்டோம். ஒரு சன்னதியிலையும் ஒரு பெருமாளை சேவித்தோம். பார்த்தசாரதியே இருக்கிறார் அல்லவா? அதுக்கு தகுந்தாப்புலதான் இன்னைக்கு ஸ்லோகமும் அமைந்துள்ளது. 3வது அத்தியாயத்தில் 30வது ஸ்லோகம். மயி சர்வாணி கர்மாணி சந்நிய அத்தியாத்ம சேதசா நிராசீர் நிர்மமோ பூத்வா யுத்தஸ்வ விகதஜ்வரஹ. இந்த ஸ்லோகத்திலே தான் மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னுடைய கர்மாக்கள் அத்தனை என்னிடத்திலேயே சமர்ப்பித்து விடுவாய். நீ கர்த்தாவல்லன்னு புரிந்து கொண்டு நானே செய்விக்கிறேன்னு தெரிந்து கொள். நீ செய்கிறாய், ஆனால் செய்விக்கப்பட்டு செய்கிறாய். நீ செய்கிறாய், ஆனால் தூண்டப்பட்டு செய்கிறாய். இந்த எண்ணத்தோட உன்னுடைய செயல்களை எல்லாம் என்னிடத்திலே சமர்ப்பித்து விடுவாய். மயி என்னிடத்தில்னு தொடங்குகிறான் இல்லையோ, நேர நான் ஆகிற பார்த்தசாரதி சந்நிதிக்கே வந்துட்டு. ஏன்னா மற்ற பேர்லாம் என்னிடத்தில்னு சொல்றதுக்கும் பார்த்தசாரதி தானே என்னிடத்தில்னு சொல்றதுக்கும் வேறுபாடு இல்லையா? பார்த்தசாரதி தானே கீதையை சொன்னவர். அப்ப அந்த குருக்ஷேத்திரத்துல நின்று கொண்டு என்னிடத்திலேன்னு சொன்னால் பார்த்தசாரதி கீதாச்சாரியன் தன்னை தொட்டுத்தானே காட்டிருக்க வேண்டும். அதனாலதான் இந்த சந்நிதியில் இருந்து கொண்டே 30வது ஸ்லோகத்தின் அர்த்தத்தை அனுபவிக்கலாம். 30வது ஸ்லோகத்தாலே ஒரு சந்தேகத்துக்கு பதில் உரைக்கப்படுகிறது. சத்துவகுணமும் ரஜோகுணமும் தமோகுணமும் தூண்டி ஒருத்தன் செய்கிறான் என்னால் அவைகள் எப்படி தூண்டும்? அவைகளுக்கு ஏது அறிவு? ஒருத்தர் தூண்டணும்னா அவருக்கு அறிவு வேண்டாமா? ஒருத்தர் தூண்டணும்னா அவருக்கு செயல்படுகிற தன்மை வரும் இல்லையோ? ஒரு காரியத்துல இன்னொருத்தனை நான் தூண்டணும்னா அவரும் செய்யறதுக்கு தகுதி படைத்தவரா இருக்கணும். நானும் தூண்டுதலாகிற செய்கையை உடையவனாக இருக்க வேண்டும். அப்ப எனக்கும் ஒரு கருத்துருத்தம் வேணும், அவருக்கும் ஒரு கருத்துருத்தம் வேண்டும். இங்க யார் கர்த்தா? ஜீவாத்மா தான் கர்த்தா, அது உண்மை.
ஜீவாத்மா கர்த்தாவே இல்லைன்னு சொல்லிட்டோம்னால் அப்புறம் அவர் எதையுமே செய்யலேன்னு ஆக்கிடுவார். செய்வது அவர் தான். மேலும் வேதங்கள் ஆத்மாவை பார்த்து என்னதை செய் என்னதை செய்யாதேன்னு விதிக்கிறது. ஆத்மா செய்யறவரே இல்லைன்னு வச்சுக்கோ, அப்புறம் வேதங்கள்லாம் அவரை பார்த்து இன்னதை செய்யன்னு சொன்னதே தேவையில்லாத படும் இல்லையோ, வியர்த்தமா வீணாகி போகும். சாஸ்திரம் ஒத்தனை பார்த்து இன்னதை செய்யன்னு சொல்றதுனாலே செய்பவன் ஜீவாத்மா. அதைத்தான் பிரம்மசூத்திரத்தில் வேதவியாசர் கர்த்தா சாஸ்திரார்த்தவத்வாது, சாஸ்திர அர்த்தவத்வாது கர்த்தா, ஜீவாத்மா தான் கர்த்தா. சாஸ்திரங்கள் எல்லாம் அவனையே செய்பவனாக சொல்லுகிறபடியாலேயும் செய்யும்படி அவனை தூண்டுகிறபடியாலேயும். இது ஒரு இடத்துல வேதவியாசர் சொன்னார். உடனே இன்னொரு பிரகரணத்தை தெரிவிக்கிறார். பராத்து தச்ருதே, இன்னொரு சூத்திரம். இந்த ஜீவாத்மாவை கர்த்தான்னு இப்பதானே சொல்லி முடித்தார். நம்ம கிட்ட ஒரு பழக்கம் உண்டு. அது நல்ல பழக்கமா கெட்ட பழக்கமானு நீங்களே பார்த்துங்கோ. ஆனா ஒரு பழக்கம் உண்டு. நான் அறிவாளி அப்படின்னு எனக்கு ஒருத்தர் பெருமை சொன்னார். நீ இந்த பொருளை போல அல்ல, கடிகாரத்தை போல அல்ல, பூமியை போல அல்ல, மற்ற எத்தனையோ பொருளை போல அல்ல, ஆத்மா அறிவாளி அப்படின்னு ஒருத்தர் எனக்கு சொல்றார். அதுல இருந்து நான் உடனே என்ன தெரிஞ்சுக்கணும்? ஓ, அப்பனா அறிவு அச்சவன் அல்ல, அறிவாளி. அந்த அறிவை உபயோகப்படுத்தி பகவானை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நான் புரிஞ்சுக்கணும். ஆனா அறிவாளி நினைச்சிருந்த உடனே என்கிட்ட ஒரு தப்பான அபிப்பிராயம் வருது. அப்ப நானே அறிவாளி, நானே சுதந்திரங்கிற அகங்காரம் வர ஆரம்பிச்சுடுறது. நம்ம பொருள்னு சொல்லிட்டா அகங்காரம் வராது. அறிவாளின்னு உடனே தலை கொஞ்சம் நிமிடுற சொல்லியோ, ஓ நமக்கு ஏதோ நிறைய இருக்கு போல் இருக்கு, இது கொடுத்திருக்கிறதுக்கு பயன் என்னன்னு புரிஞ்சுக்க மாட்டோம். ஆனா இது கொடுத்ததுனாலேயே நான் ரொம்ப வசந்தவன்னு தெரிஞ்சுடுறேன் இல்லையோ. நம்மளை எப்ப கர்த்தான்னு சொன்னாலும் நீதான் செய்கிறாய்ன்னு சொன்ன உடனே நானே செய்கிறேங்கிற எண்ணம் வந்துடும். நானே செய்கிறேன் சுவாதந்திரம் வந்துடும். இதை நானே செய்கிறேன், மற்றொருத்தருடைய உதவி இல்லாமலோ இன்னொருத்தர் தூண்டாமலோ நானே செய்கிறேன்னு நினைச்சுக்க ஆரம்பிக்கிறான் இல்லையோ. இப்ப அந்த எண்ணத்தை தான் கண்ணன் விளக்க போகிறான். நீயும் செய்பவன் அல்லன், முக்குணங்கள் தூண்டி செய்பவன். முக்குணங்களும் தானே தூண்டாது, என் ஆணைக்கு உட்பட்டு தான் தூண்டும். ஆக பகவானுடைய ஆணைக்கு உட்பட்டு முக்குணங்களாலே தூண்டப்பட்டு ஜீவாத்மா செயல்பட புரிகிறான். இதை சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் 3வது அத்தியாயத்தினுடைய முக்கியமான கருத்து. இப்படி இருக்கிறதுனாலே நான் கர்மயோகத்தை செய்யும் போது நான் செய்தேங்கிற எண்ணம் இல்லாமல், ஒரு தாழ்ந்த பலத்திலே ஆசை வைக்காமல், என்னுடைய கர்மாங்கிற எண்ணம் இல்லாமல் கர்மாக்களை செய்து கொண்டே வர வேண்டும். இதைத்தான் கண்ணன் கருத்தாக தெரிவிக்கிறான். இனி ஸ்லோகார்த்தத்தை பார்ப்போம். மயி சர்வாணி கர்மாணி சந்நிய அத்தியாத்ம சேதசா. அத்தியாத்ம சேதசா, ஆத்மாவை பத்தின உண்மையான அறிவு பெற்றவனாய். நிறைய ஸ்ருதி வாக்கியங்கள், வேத வாக்கியங்கள்ல இருந்து ஆத்மா எப்படிப்பட்டவன்னு புரிஞ்சுக்கிறோம். அவர் ஞானி, எப்போதும் சுத்தமா இருக்க வேண்டியவர், சம்சார தலைக்கு உட்படுபவர் அல்ல, பாப புண்ணியங்களால தீண்டப்படாதவர். ஆனா என்ன பண்றது? சரீர சம்பந்தத்தாலும் அனாதிகால கர்மாவினாலேயும் கட்டுப்பட்டு கிடக்கிறார். பெருமானுடைய திருவடிகளை பற்றி இதிலிருந்து விடுதலை அடைந்து விட வேண்டும் என்ன நிறைய வேத வாக்கியங்கள் சொல்லும் இல்லையும். அதை கேட்டு 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 அத்தியாத்ம சேதசா, ஆத்மாவை பற்றின உண்மையான அறிவு வந்தவனான நான் அத்தியாத்ம சேதசா, அந்த மனத்தோட அறிவோட கூட மயி சர்வாணி கர்மாணி சந்நிய. மயி என்னிடத்தில், சர்வாணி கர்மாணி நீ முக்குணங்கள் தூண்டப்பட்டு செய்பவை, தூண்டாமலே செய்பவை. சர்வாணி கர்மாணி எல்லா கர்மங்களையும் சந்நிய சமர்ப்பித்து விட்டு விட்டு விட்டு. அப்ப சாஸ்திரத்தாலே பிறந்த ஞானத்தை கொண்டு நீயாக செய்பவன் அல்லன்னு புரிந்து கொண்டு, நான் செய்விக்கிறவன்னு தெரிந்து கொண்டு, என்னிடத்தில் உன்னுடைய எல்லா கர்மாக்களையும் சமர்ப்பித்து விடு. சந்நிய மயி சர்வாணி கர்மாணி சந்நிய. அத்தியாத்ம சேதசாங்கிறது முதல்ல வச்சுக்கோ. அத்தியாத்ம சேதசா சர்வாணி கர்மாணி மயி சந்நிய, என்னிடத்துல விட்டு விட்டு. ஆக இதிலிருந்து செய்கின்ற செயலை அவன் செய்விக்கிறான், நான் செய்கிறேன் அல்லேன். இதுக்கு கர்த்திருவ புத்தி தியாகம்னு பேர். இது முதல் தியாகம். நான் கர்த்தாங்கிற புத்தியை விட்டு விடுவது. ஏனெனில் இந்த கர்த்திருவம் எனக்காக ஏற்பட்டது அல்ல. பராத்து தச்சுதே, வேதங்கள் அத்தனையும் இந்த ஜீவாத்மாவுடைய கர்த்திருவம் பெருமானாலே அருளப்பட்டது, அவனாலே தூண்டப்படுவது. ஏன்னா அர்ஜுனன் இத்தனை தூரம் இல்ல வச்சிருந்து வியாபரித்தாரோ இல்லையோ. கண்ணன் புறத்து துவாபரயுகத்தினுடைய கடைசியிலே பரமபதத்துக்கு போயிட்டார். போயிட்ட உடனே காண்டிபத்தை தூக்கத்துக்கு கூட முடியல. சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் அவனை எதிர்த்து ஜெயிக்க ஆரம்பிச்சுட்டான். பார்த்தா வேடிக்கையா இருக்கும்.
என்னது இவர் பீஷ்மனையும் துரோணரையும் ஜெயித்தாரே, காண்டீபம் கையில பிடித்தா எல்லாரும் நடுங்குவர்களே, இப்ப கீதையிலே மகாபாகோ பரந்தப எத்தனை கூப்பிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறச்சே ஏன் அவரால முடியலன்னா, கண்ணன் பூவுலகத்துல இருந்த வரைக்கும் அவனால தூண்டப்பட்டு எல்லாம் நடந்திருந்தது. சக்தி அவர்னா நான் இல்லையே. அந்த சக்தி புறத்து போட்ட உடனே உள்ள காண்டீபத்தை தூக்குறதுக்கே அவருக்கு வழி தெரியல. அதனால அர்ஜுனா புரிந்து கொள், மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய, என்னிடத்த எல்லா கர்மாக்களையும் விட்டு விட்டு, அப்ப கர்த்திருவ புத்தி தியாகம் ஆயிடுத்து. நான் கர்த்தாவல்லன், ஈஸ்வரனே முக்கியமான கர்த்தா. முதல் தியாகம். இப்ப ரெண்டாவது வரைக்கும் வருவோம். நிராசீகி நிர்மமோ பூத்வா, ரெண்டு தேவை. நிராசீகி ஆசையற்றவனாய், பலத்திலே விருப்பமற்றவனாய், நிர்மமஹா இந்த கர்மா என்னுடையதுங்கிற எண்ணத்தை துறந்தவனாய். இங்க ரெண்டு தியாகம், ஒன்னு பல தியாகம், ஒன்னு மமகார தியாகம். ஆக முன்வரியில் கர்த்திருவ புத்தி தியாகம் சொல்லப்பட்டது, பின்வரியில் பல தியாகமும் மமதா தியாகமும் சொல்லப்படுகிறது. இது சேர்த்து 3 தியாகம். நான் கர்த்தாவல்லன், இது கர்த்திருவ புத்தியை விட்டுடுறது. செயல்படுறவன் நான் அல்லன், செய்பவன் நான் அல்லன், ஈஸ்வரன் செய்விக்க தூண்ட நான் செய்கிறேன், செய்கிறவன்கிற எண்ணத்தை விட்டு விடுவது. அடுத்தது, நான் செய்கிறேன் ஆனா கண்ட தாழ்ந்த பலத்துக்காக செய்ய போறதில்லை. இந்த சண்டையை போட்டதுனால வெற்றியோ ராஜ்யத்தையோ சுகத்தையோ எதிர்பார்த்து நான் செய்யவில்லை, உயர்ந்த பலமான மோட்சத்தை எதிர்பார்த்து செய்கிறேன். என்ன தாழ்ந்த பலன்களை விட்டுடுற முடியும், அதுக்கு பல தியாகம்னு பேர். மூணாவது, நான் ஆசைப்பட்ட ஒரு பலத்தை பெற்றுக் கொடுக்கிறபடியால் இந்த கர்மா என்னது, இந்த கர்மாவை என்னதுன்னு நினைக்கிற முடியும், அதுக்கு மமகாரம்னு பெயர். அதையும் விட்டுவிட வேண்டும். இந்த கர்மா என்னதல்ல, தாழ்ந்த பலத்தில் ஆசை கிடையாது, விட்டு விட்டேன், நானும் செய்பவன் அல்லன். இந்த 3 தியாகத்தை தான் இந்த ஸ்லோகத்தாலே தெரிவிக்கிறான். இந்த தியாகம் எப்போது வரும்? பகவத் ஆராதன ரூபமாக, பெருமானுக்கு பூஜையாக, அவன் திருவுள்ளத்துல பிரீதி ஏற்பட வேண்டும், அவன் முகம் மலர வேண்டும்ங்கிற ஒரே பயனுக்காக இந்த கர்மாவை செய்கிறேன். நாம் எது செய்தாலும் அவனுடைய முக மலர்ச்சிக்காக, அவனுடைய பிரீதிக்காகனு செய்ய ஆரம்பிங்கோ, அதை நம்ம தப்பாவே பண்ண மாட்டோம், ஒழுங்கா தான் பண்ணுவோம். ஒரு காரியத்தை நானே மட்டும் பண்ணுகிறேன்னு செஞ்சால் அப்ப காரியத்தை ஒழுங்கா முடிக்க வேண்டிய பொறுப்பு நம்ம தலையில விழுந்துடுறது. நமக்கு அது சுமாரா தான் தெரியும். ஏதோ 10 காரியம் ஆச்சுன்னா 8 போயிடும், 2 நடக்கும். ஆனா பகவானுக்கு அப்படி அல்ல, 10 தொடங்கினா 10ஐயும் நிறைவேற்றார். அதனால அவரால் தூண்டப்பட்டு செய்கிறேன்னுட்டா அப்ப ஓடுறது இவர் இல்லை, அவர் ஓட்டுவிக்கத்தானே இவர் ஓடுகிறார். இதுல ஒரு வித்தியாசம் உண்டு. நான் அதை ஒத்துந்தாலும் ஒத்து காட்டாலும் பகவான் ஓட்டுவிக்கத்தான் நான் ஓடுறேன், அவர் ஆட்டுவிக்கத்தான் நான் ஆடுறேன். நான் ஒத்துக்கிறதுக்காகத்தான் அவர் ஆட்டுவித்து நான் ஆடுறேன்னுட்டோ, நான் ஒத்துக்காத்தனால பெருமான் ஆட்டுவிக்கலே நானா ஆடுறேன்னுட்டோ அர்த்தம் அல்ல. அது ஆஸ்திகர்களுக்காக இருக்கட்டும் நாஸ்திகர்களுக்காகட்டும் பெருமான் தூண்டினத்துக்காகத்தான் நாம் செயல்படுகிறோம். ஆனா ஆஸ்திகன் அதை ஒத்துக்கிறார், மற்ற பேர் அதை ஒத்துக்கிறது இல்லை. அவளுக்குதான் வித்தியாசமே தவிர அதுக்கு உண்மை ஒரு நாளும் பொய்யாயிட போறதில்லை, அது உண்மையாகத்தான் இருக்கும். அவன் தூண்டுவித்து அவன் ஆட்டுவிக்க நான் ஆடுகிறேன் என்கிற உண்மையை தெரிந்து கொண்டு இதுல நான் செய்வதில்லை என்று பெருமானிடத்திலேயே சமர்ப்பித்து விடுகிறான். மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய அத்தியாத்ம சேதசா நிராசீகி நிர்மமோ பூத்வா யுத்தஸ்வ, இப்படிப்பட்ட எண்ணத்தோடே சண்டை செய்வாய். யுத்தஸ்வ விகத ஜ்வரஹ, அனாதி காலமாக என்ன பண்ணுமோன்னு பயப்பண்டியே, உன்னுடைய பாபங்கள் அவைதான் ஜுவரம். ஜுவரம் நீங்க பெற்றவனாய் யுத்தம் புரிவாய். இந்த ஜுவரங்கிறது யுத்தம் புரியறதுனால என்ன பாபம் வந்துருமோ, அனாதி காலமா என்னென்ன பாபங்கள்லாம் இருக்கே நம்ம துன்புறுத்த போறதோ என்ன ஜுவரத்தால பீடிக்கப்பட்டு பயப்படுகிறாயே, விகத ஜுவரஹ, அந்த ஜுவரம் நீங்கினவனாய் செய். ஏன் அந்த ஜுவரம் இருக்கிறது? நான் இந்த காரியத்தை செய்து பாபங்களை சம்பாதிச்சிருக்கேன், அது இத்தனை நாளா என்ன பீடிக்க போறதோன்னு பயம், அதுதானே ஜுவரமா இருந்தது. அந்த செயல்களையே நீ நான் செய்விக்கிறேன்னு சமர்ப்பியான அர்ஜுனா, அப்புறம் அதனுடைய சுகமோ துக்கமோ பாபமோ புண்ணியமோ ஒன்ன தாக்க போறது இல்லையோ, அப்ப நிம்மதியா சண்டை போடலாமே. இந்த சண்டையை நான் செய்கிறேங்கிற எண்ணத்தோட செய்தால் அதனால ஏற்படுகிற பலன்களை பற்றி பயப்பட வேண்டும், வெற்றி தோல்வியை பற்றி நாம் பயப்பட வேண்டும். அதெல்லாம் நான் செய்யல. இப்ப கண்ணனுடைய கையில அர்ஜுனன் கையில காண்டீபம் இருந்தது இல்லையோ, காண்டீபத்துக்கு நாம ஜெயிச்சிட போறோமோ தோத்துற போறோமோங்கிற பயம் எப்பவான வருமா? வரவே வராது. என்ன ஜெயித்தாலும் தோத்தாலும் அர்ஜுனனுக்குன்னு காண்டீபத்துக்கு நன்னாவே தெரியும். ஆனா அர்ஜுனனை பொறுத்த வரைக்கும் அந்த பயம் ஏற்படுறது. ஏன்னா ஜெயித்தாலும் தோத்தாலும் கண்ணனுடையதுங்கிற ஞானம் அவனுக்கு ஏற்படவில்லை. ஆனா ஒரு வித்தியாசம் உண்டு, காண்டீபத்துக்கு அந்த ஞானம் இருக்கிறதுனால அது பயப்படாம இருக்கல, ஞானமே இல்லாதனால காண்டீபம் பயப்படல. ஆனா அர்ஜுனனுக்கு ஞானம் இருக்கு, அதனாலதானே சுவாமி பயப்படுறான்னு நமக்கு சொல்ல தோணும்.
அதே ஞானம் கண்ணன் செய்திருக்கிறான்ங்கிறதையும் சொல்லி கொடுத்துருதுன்னா பயப்படாமலே இருக்கலாம். அல்ல ஞானம் இருக்கிறதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் வசதியா நடந்துக்க வேண்டாமா? கண்டிப்பா கண்ணன் தூண்டத்தான் நான் செய்கிறேன் என்ன ஆஸ்வாசப்படுத்தி நம்ம நாமே சமாதானப்படுத்தி கொண்டு செய்ய வேணும்னு கண்ணன் தெரிவிக்கிறான். ஆக 3 தியாகங்கள்: கர்த்திருவ புத்தி தியாகம், பல தியாகம், மமதா தியாகம். நான் செய்பவன் அல்லன், தாழ்ந்த பலத்துக்காக செய்ய மாட்டேன், என்னுடைய கர்மாவல்ல என்று நினைத்து கொண்டே நம்முடைய கடமையை நாம் ஆற்றிக்கொண்டே வந்தோம் என்னால் அனாதிகால பாபம் நீங்க பெற்று கண்ணனுடைய அனுகிரகத்துக்கு ஆளாகிறோம். இதோ பார்த்தசாரதி எம்பெருமானுடைய அனுகிரகத்துக்கு எல்லாரும் ஆளாவோம் என்று இறைஞ்சி அமைகிறோம்.